அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி இன்னைக்கு எபிசோடு வந்து நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தது மாதிரி நல்ல எபிசோடாக வந்து நடந்துச்சு அப்படிங்கிறது தான். நிவின் வந்து இதில் சூப்பராக வந்து ஸ்கோர் பண்ணார். நல்லா சூப்பராக வந்து விஜய்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தார். அது சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி குமரன்ட்டையும் வந்து நிவின் வந்து காவேரியை விட்டுட்டு வந்து வீட்டில் வந்து பேசும்போது கூட அங்கேயும் செம்மையாக இருந்துச்சு. அப்போ வந்துட்டு யமுனா எங்கே அப்படின்னு கேட்குறாரு. யமுனா வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு வந்து கங்கா சொல்கிறாங்க. அது எனக்கு நிவினோட 2 இடத்துலையுமே வந்து சூப்பராக வந்து அவர் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். அழகாக வந்து அதை எடுத்துகிட்டு போயிருந்தார் நிவின். எனக்கு காவேரி கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கு முன்னாடி காரில் போயிட்டுருக்கும்போது கூட வந்து காவேரிக்கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பார். ஏன் காவேரி நீ வந்து இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துகிற, விஜயை சேர்த்து கஷ்டப்படுத்துகிற, நீ ஏன் இப்படி உங்கள் அம்மா கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக நீ வந்து இந்த மாதிரி யோசிக்கிற, சுயநலமாக இல்லையா அப்படின்னு சொல்லி நிவின் சொல்லும்போது அது செம்மையாக இருந்துச்சு. ஆமாம்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. உங்கள் அம்மாவை யோசிச்சு நீ வந்து விஜயை கஷ்டப்படுத்திகிட்டு இருக்க அப்படிங்கிறது வந்து உனக்கு தெரியலையா, பாவம் இல்லையா அவர் அப்படிங்கிற மாதிரி வந்து குமரன் வந்து நிவின் வந்து சொல்லுவார். அது நல்லா இருந்தது. பையன் இந்த பாதையில் யோசிச்சிருக்கானே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நம்ம கூட அந்த மாதிரி யோசிக்கல. விஜய் கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறது தெரியும். ஆனால் நிவின் என்ன சொல்கிறாரு, உங்கள் அம்மாவுக்காக உங்கள் அம்மா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக நீ வந்து விஜயை கஷ்டப்படுத்துகிற அப்படிங்கிற வார்த்தை வந்து எவ்வளோ பெரிய வார்த்தை, நல்ல வார்த்தை இல்லையா? அதை வந்து அவர் சொன்னது வந்து சூப்பராக இருந்துச்சு. நிஜமாகவே நிவின் மேலே இந்த சீரியல் மூலமாக நமக்கு அப்பப்போ வந்துட்டு போனாலுமே அவ்வளோ மரியாதையாக நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. சூப்பரில் செம்மையாக கலக்கிட்டாருப்பா, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பேசுகிறோம் இல்லையா நிவினோட கேரக்டரு. அந்த அளவுக்கு அதை வந்து சூப்பராக வந்து கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேருக்கு நிவினை பிடிக்கும். ஆர்டிஸ்டாக இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக வந்து பண்ணுவார் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி இன்னைக்கு காவேரிக்கு அட்வைஸ் பண்ணதாக இருக்கட்டும், விஜய்கிட்ட பேசினதாக இருக்கட்டும், குமரன்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து நிவின் இன்றைக்கி வந்து ஸ்கோர் பண்ணார் அப்படின்னு தான் சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் இவர் தான் வந்து அழகாக வந்து இது பண்ணார். அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கங்காவும் குமரன் சாப்பிட்டு இருக்கும்போது அவங்க அத்தை வந்தது. இது வந்து அவங்க வந்து பயந்துட்டுருப்பாங்க. குமரன் வந்து இன்னில்லை எங்கள் அம்மா வந்து ஒன்றும் பேச மாட்டாங்க, கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அது கொஞ்சம் நல்லா இருந்தது. கங்கா குமரனுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தது அது நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நாளைக்கு பாருங்களேன், யமுனா மேட்ரு தான் நாளைக்கு இருக்க போகுது. பயங்கரமாக வந்து நிவின் வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆக போகிறார். ஏன்னா வீட்டுக்கு போனோன்னே யமுனா தூக்காமல் கூட உட்காந்து எப்படா வருவாருன்ட்டு உட்காந்துருக்குமே, ஏன் எங்கே போனீங்க, காவேரியை கூப்பிட்டு எங்கே போனீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அது பேசிகிட்டு இருக்கோம். அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது தான் ஒன்று இருக்குது, பார்ப்போம் சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம தலைவர் தலைவி ஹீரோ ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்களோட சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. காவேரி சூப்பராக உரிமையோடு வந்து அப்படி பேசினது, காவேரியை பார்த்து விஜய் வந்து அவ்வளோ அழகாக வந்து அடங்கி போனார் அப்படிங்கிற நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அவர் தான் சொல்லிட்டாரு, நான் உங்ககிட்ட எப்படி அடங்கி போனேன்னு தெரியலையே காவேரி அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்கிறதுக்கெல்லாம் வந்து விஜய் வந்து பண்ணிகிட்டு இருந்தார். நல்லா இருந்துச்சு. சுடுதண்ணி வச்சு ஐஸ் தண்ணி வச்சு ஒத்தனை வைக்கிறது எல்லாமே வந்து சூப்பராகவும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நானும் இது உனக்கு பண்ணவே இல்லையே அப்படின்னாரு விஜய். அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, இப்போ தான் நான் வந்து பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து காவேரி வந்து சொல்லுவாங்க. எல்லாமே வந்து செம்மையாக இருந்துச்சு. அந்த போர்ஷன் வந்து காவேரி விஜய் அந்த இது வந்து செம்மையாக இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படிங்கிறத எல்லோரும் எதிர்பார்க்குறது. எல்லா பொண்ணுங்களுமே வீட்டுக்காருக்கு செய்யும் போது அவ்வளோ அன்போடு செய்வாங்க, அவ்வளோ அக்கறையோடு செய்வாங்க, பாசத்தோடு செய்வாங்க. அப்படிங்கிறது நமக்கு பாசத்தோடு செய்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி அக்கறையோடு செய்வாங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். நம்ம கடமையோடு செய்வாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்து விஜய் காவேரிக்கான ஒரு இது இருந்தது. விஜய் வந்து காவேரியை பாசமாக பார்த்துக்கிட்டாரு. குழந்த வயிற்றில் இருக்குது, பிரச்சனை வந்துடும் சொல்கிறாங்க, பயமாக இருக்குது, பயந்துக்கிட்டு வந்து விஜய் வந்து பார்த்தாரு காவேரியை. காவேரி வந்து என்ன பண்ணுறாங்க, உரிமையோட
நம்ம தான் பார்த்தாகணும், இது என்னோடய கடமை, என்னோடய உரிமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்க பண்ணுறதுல நமக்கு தெரிஞ்சுது, நம்ம கன்வே பண்ணுறாங்க, இது என்னோடய உரிமை, நான் என்னோடய இது அப்படிங்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு. அது சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதுவும் இன்னி கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாம் விஜய்க்கு வந்து சீக்கிரமாகவே சரியாயிரும் அப்படின்ற மாதிரி வந்து நிவின் கூட சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது விஜய், சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து சொன்னார் இல்லையா, அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு சீக்கிரமாகவே சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு வருவாங்க. சீக்கிரமாக சரியாயிடுச்சுன்னா தான் மற்ற பிரச்சனையை வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால இந்த பிரச்சனை காவேரி ஒரு 2 நாள் பார்த்தாங்க அப்படின்னாலே வந்து சரியாயிடும். 1 வீக்கு, ஒரு வாரம் அவங்க டைம் கேட்டிருக்காங்க. ஒரு வாரமாக வந்து செமையாக வந்து கொண்டு போவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம், சரிங்களா. அப்கமிங்கில் வந்து நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. நாளைக்கு எபிசோடில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நிவினும் யமுனாவும் பெரிய நம்ம யமுனா வந்து ட்ராமா குயின் இல்லையா, அவங்க வந்து எதாவது க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதை எப்படி கொண்டு வராங்க, எந்த மாதிரியெல்லாம் வந்து கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சூப்பருங்க, எல்லாமே கொஞ்சம் செம்மையாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறதான் நம்மளோட மகாநதியை பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. சூப்பராக கொண்டு போயிட்டுருக்காங்க. காதல் காட்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. குமரனுக்கும் கங்காவுக்கும், விஜய்க்கும் காவேரிக்கும், அதுக்கப்புறமா வந்து நாளைக்கு யமுனாவுக்கும் நிவீனுக்கும் நடக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். சரிங்களா. விடு யமுனா, எல்லாம் பார்த்துக்கலாம், நான் இருக்கேன்ல, உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து நிவின் சொன்னால் வந்து யமுனா வந்து அமைதியாகிடுவாங்க. அது இப்போதைக்கு வந்து சொல்லுவாரா அப்படின்னு சொல்லி தெரியல, பார்ப்போம், சரிங்களா. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா கொண்டு போயிட்டுருக்காங்க. சூப்பராக கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இப்போ சாரதா வந்து நாளைக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ குமரனோட அம்மா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கங்கா பயந்துட்டுருக்காங்க. அது அவங்க அமைதியாக இருக்கிறாங்களா இல்லை எதுவும் சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி கொஞ்சம் விஷயங்கள், நிறைய விஷயங்கள் எல்லாமே கொண்டு போயிட்டுருக்காங்க. 3 பேருமே அக்கா தங்கச்சிங்க 3 பேருமே வந்துட்டு அந்த இடத்துல வந்து அவங்கவுங்க வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவங்கவுங்க வாழ்க்கையை ஒரு அழகாக வந்து கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அது சூப்பராக இருக்குது. ஆனால் காவேரி தான் வந்து பொறுப்பாக வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து இப்போ விஜய் அவரையும் சேர்த்து பார்த்துட்ருக்காங்க. விஜயும் காவேரியும் இப்போ நிவின் சொன்ன மாதிரி என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்கணும், சரிங்களா. நல்லா போயிட்டுருக்குங்க நம்மளோட மகாநதி, அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அவ்வளோ அழகாக கொண்டு போயிட்டுருக்காங்க. டைரக்டர் நினச்சா மட்டும்தான் விஜய் காவேரி வந்து அவங்க அம்மாக்கிட்ட சொல்ல முடியும். வேறு யார் நினச்சாலும் சொல்ல முடியாது. அவங்க எப்போ சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், சரிங்களா. சூப்பருங்க.